ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி கர்நாடகா ஸ்பெஷல் மஜ்ஜிகை கோடுவலை செய்ய போகிறேன். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். அதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு கப்பு மோர் போட்டிருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விடணும். இது கொதி வந்தவுடனே ஒரு கப்பு மோர் போட்டிருந்தால் ஒரு கப்பு அரிசி மாவு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அரிசி ரொட்டிக்கு மாவு பிசையணுமே அந்த பதத்துக்கு இருக்கணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் அது லிட் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி ஆன பிறகு ஒரு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பிசையணும். அதனால் இது சூடு ஆறட்டும். அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு நல்லா பிசைஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கோடுவலை ஷேப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா வரும். தண்ணி உங்களுக்கு அந்த விரிசல் நம்ம அந்த கோடுவலை ஷேப் பண்ணும்போது விரிசல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கோடுவலை ஷேப்பு செஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம இது புளிப்பு தயிர் போடக்கூடாது. புளிப்பு இல்லாமல் ஃப்ரெஷ் தயிர் தான் போட்டு செய்யணும். அப்போ தான் நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட் டின்னருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், குட்டி குட்டியாக இது மாதிரி பால் செஞ்சுட்டு நம்ம கோடுவலை ஷேப் பண்ணுறதுக்கு இது மாதிரி நீட் வாக்கில் நீல வாக்கில் இது பண்ணணும். அது பண்ணும்போது விரிசல் வந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு மாவு பிசைஞ்சிட்டு திருப்பி இது மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. கோடுவலை ஷேப்பில் அது கரெக்டாக மாவு பதமாக இருந்தால் இது விரிசல் விடாமல் வரும். மாவு பதமாக இல்லைனாக்கா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு திருப்பியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோடுவலை ஷேப்பை ரிங் பண்ணிவிட்டு இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இது கிறிஸ்பியாக வராது, சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் இந்த பபுள்ஸ் அடங்கிடுச்சுன்னா இந்த மஜ்ஜிகை கோடுவலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பபுள்ஸ் அடங்கிட்டால் போதும், வெந்துடும் நல்லா. உள்ளே வெந்த பிறகு இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி இல்லை வெங்காய சட்னி தொட்டு நம்ம சாப்பிட வேண்டிய ரெசிபி இது. சுட சுட மஜ்ஜிகை கோடுவலை ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. கலர்ஃபுல்லான மஜ்ஜிகை கோடுவலை நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதுக்கு புளிப்பு தயிர் சேர்க்க வேண்டாம், நார்மல் தயிர் போதும்.